நல்லவர்கள் எல்லாம் நமக்கெல்ல என்று ஒதுக்கிவிட்டால் நாடு நரகமாகி என்பார்கள். அதுபோல்தான் இந்த ஊழல் அரசியலுக்குள் வாழக்கூடிய நிலை இருந்தாலும் நல்லக்கண்ணையா போன்றவர்கள் நெருப்பாகவே பாஸ்பரஸாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் அப்படி வாழ வேண்டும் என்று இளையோர் உறுதி எடுக்க வேண்டும். அவர் வந்த வழி என்பது வாழையடி வாழையாக வீர மரபோடு வந்த நெல்லை சீமை. அந்த காலத்திலே ஒரு வஉசி, இந்த காலத்திலே ஒரு ஆர்என்கே. அடுத்தது அந்த கருத்துக்கள் நிறைவேறுவதற்காக என்னாலான எதையும் செய்வேன், போராட்டமா செய்வேன், கருத்து பரப்பலா செய்வேன் என்று களத்திலே நிற்க வேண்டும். எங்கள் மாநிலத்துக்கு வா, எங்கள் மாநிலத்துக்கு வா, எங்கள் வயல்காட்டை எடுத்துக்கொள், எங்கள் சாகுபடி நிலத்தை அழித்துக்கொள், இங்கே சிப்காட் கட்டு, அங்கே அந்த காட்டு கட்டு, எங்களுக்கு சுடுகாடு கட்டு என்று அழைத்து வரக்கூடிய காலனியை விரட்டிய காலம் போய் காலனி ஆட்சிய முறையை மறுபடி அழைத்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. நம்முடைய பெருமைக்குரிய ஐயா ஆர்என்கே என்று அழைக்கப்படும் நல்லக்கண் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை தலைமை தாங்கி ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் ஐயா பழ நெடுமாறன் அவர்களே, இந்த விழா நடத்த வேண்டும் என்று வித்து ஊன்றி தண்ணீர் ஊற்றி வளர்த்து பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய பழ மொத்த வணிக உரிமையாளர் அன்பு சகோதரர் மணிவண்ணன் அவர்களே, அவர்களோடு ஒத்துழைத்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர்களே, புலவர் ரத்தின வேலவன் அவர்களே, உதவன் அவர்களே, மணி அவர்களே மற்றும் உள்ள நண்பர்களே, உரையாற்ற வந்திருக்கும் அன்பு சான்றோர்களே, நண்பர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, தோழர்களே, ஆர்என்கே என்று அன்போடும் மதிப்போடும் அழைக்கப்படுகின்ற ஐயா நல்லக்கண் அவர்களுக்கு 100ஆம் ஆண்டு அகவை தொடங்கி அந்த 100ஆம் ஆண்டு அகவையை தொடங்கி நடக்கும் பொழுதே நடத்திவிட வேண்டும் என்று அவருடைய 99ஆம் ஆண்டிலேயே திட்டமிட்டவர்கள் நம்முடைய பெருமக்கள் இந்த விழாவை சென்னையில் கலைவாணர் அரங்கத்தில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய முயற்சிகளுக்கெல்லாம் பாராட்டுக்கள். நல்லக்கண்ணையா அவர்கள் நான் சந்தித்தது ஒரு போராட்ட களத்தில் தான். சிபிஎம் கட்சியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு போராட்டத்தில் சிபிஎம் சிபிஐ இணைந்து போராடி கைதாகி அமர்ந்திருக்கும் பொழுதுதான் ஒருவரோடு பேசி நெருக்கமானோம். ஐயா அவர்களுக்கு தெரியுமே தவிர பழக்கம் அப்பொழுது ஏற்பட்டதுதான். அவர்களுடைய ஆற்றல், தமிழர்களுடைய அறிவாற்றல், தமிழர்களுடைய வீரம், தமிழர்களுடைய அறம் என்ற மரபு வழிபட்ட 3 ஆற்றல்களின் கொள்கலனாக நல்லக்கண்ணையா அவர்கள் விளங்குகிறார்கள். இவரை பற்றி ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால், இவருக்கான ஒரு சொல்லாக 2600 ஆண்டுகளுக்கு முன்பு பிசிராந்தையார் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் சொல்ல வேண்டும். ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் என்ற ஒரு சொல்லை ஆழ்ந்து கற்று ஆரவாரம் இல்லாமல் லட்சியத்தோடு இருக்கக்கூடிய சான்றோர்கள் என்னுடைய ஊரிலே பலர் உண்டு என்று அவர் தலை நரைக்காமல் இருப்பதற்கான காரணம் சொல்லும் பொழுது மனைவி மக்களை சொல்லி
ஊரிலே உள்ள சான்றோரையும் சொல்லி இவர்களெல்லாம் இருக்கின்ற காரணத்தால் தான் நான் என்றும் இளமையாக இருக்கிறேன் என்று பிசிராந்தையார் சொல்லுவார். அந்த ஆண்டு அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோராக 21ஆம் நூற்றாண்டில் நம் முன் இருப்பவர் ஐயா நல்லக்கண் அவர்கள். சிறந்த ஒரு மனித நேய மனித சமத்துவ கொள்கையை எடுத்து இளமையிலேயே அந்த புரட்சியில் ஈடுபட்டவர். வெள்ளைக்காரனற்ற அந்த பேரையே நெல்லை சதி வழக்கு என்று நாம் சொல்லக்கூடாது, நெல்லை புரட்சி வழக்கு என்று நாம் சொல்ல வேண்டும். அந்த நெல்லை புரட்சி வழக்கில் 20 அகவைகளிலேயே ஈடுபட்டு சிறைக்கு போவது என்பது சாதாரணமல்ல. 20ஆம் அகவையில் 20s சொல்கிறமே அந்த வயசில் தான் அவர் போயிருக்கணும். ஏனென்றால் 7 ஆண்டு சிறையில் இருந்திருக்கிறார்கள். ஆயுட்தண்டனை பெற்று 7 ஆண்டு இருந்து வெளியே இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த கொள்கை வாழ்க்கையில் பதவி, பணம், விளம்பரம் மூன்றுக்கும் இச்சைப்படாமல், அதற்காக ஒழுக்கக்கேடாக நடந்து கொள்ளாமல், நேர்மை குறைவாக நடந்து கொள்ளாமல் வாழ்வது என்பது இந்த காலத்தில் அரிது. அப்படி வாழ்கின்றவர் தான் ஐயா நல்லக்கண் அவர்கள். அதுபோல இந்த நல்லக்கண்ணையா அவர்களை பற்றி நாம் சொல்லும் பொழுது, அவர் நமக்கு நம்முடைய தலைமுறைன்னா நான்லாம் மூத்த தலைமுறை, இளம் தலைமுறைக்கு அவரிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது. இதை பாராட்டினால் போதாது. இளைஞர்கள் இந்த பண்புகளை, இந்த ஆற்றல்களை, இந்த லட்சியங்களை இன்றைய தேவைக்கு ஏற்ப வகுத்து கொண்டு செயல்பட வேண்டும், அதற்கு தங்களை ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும் என்று உணர்வு வந்தால் அதுதான் நல்லக்கண்ணையா அவர்களுக்கு செய்யும் நன்றி கடன். இந்த தலைமுறை, அதாவது வரலாற்று நாயகர்களை பின்பற்ற முடியாதவர்கள் அதிகமாக புகழ்வார்கள் என்று ஒரு வழக்கு உண்டு. எனவே அவருடைய சிறப்புகளை அதிகமாக புகழ்ந்து கொண்டு போய் நாம் நிறைவடைய முடியாது. என்ன கற்றுக்கொள்கிறோம்? இன்றைக்கு அரசியல் என்பது ஊழல் மயமானதாக, கார்ப்பரேட் வணிக கொள்ளைமயமானதாக, நேர்மையற்றதாக பொதுவாக மாறி இருக்கிறது. அதிலே நல்லக்கண்ணையா பாதிக்கப்படவில்லை. தண்ணீருக்குள் கிடந்தாலும் பாஸ்பரஸ் நெருப்பாகவே தகதகக்கும். அதுபோல்தான் இந்த ஊழல் அரசியலுக்குள் வாழக்கூடிய நிலை இருந்தாலும் நல்லக்கண்ணையா போன்றவர்கள் நெருப்பாகவே பாஸ்பரஸாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் அப்படி வாழ வேண்டும் என்று இளையோர் உறுதி எடுக்க வேண்டும். அந்த உறுதி எடுத்தால்தான் அவருக்கு நாம் விழா எடுப்பதிலே பயன் உண்டு, மக்களுக்கும் பயன் உண்டு. இல்லை என்றால் புகழ்ந்து விட்டு போவது என்பது ஒரு சடங்காகி போகும். பின்பற்ற முடியாதவர்கள் அதிகமாக புகழ்வார்கள் என்ற நிலை உருவாகிவிடும். வெள்ளைய ஆட்சியை எதிர்த்து களம் கண்டார்கள், போராடினார்கள். அயலான் காலனி ஆதிக்கம் செய்கிறான், அயலான் தொழில் வேட்டையாடுகிறான். அதெல்லாம் அன்றைக்கு போராடி காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் போராடி விடுதலை வந்தது. அன்றைக்கு இருந்ததை விட பல 100 மடங்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள், வெளிநாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள் தமிழ்நாட்டிலே வீற்றிருக்கின்றன. வெள்ளைக்கார காலனி ஆட்சியில் இருந்த வெளிநாட்டு கொள்ளைக்காரர்களை விட ஏராளமான வெளிநாட்டு கொள்ளைக்காரர்கள் தமிழ்நாட்டிலே தொழில் நடத்துகிறார்கள். அவர்களை போய் வருந்தி விருந்து வைத்து அழைத்து வருகிறார்கள். இங்கே எங்கள் மாநிலத்துக்கு வா, எங்கள் மாநிலத்துக்கு வா, எங்கள் வயல்காட்டை எடுத்துக்கொள்,
எங்கள் சாகுபடி நிலத்தை அழித்துக்கொள், இங்கே சிப்காட் கட்டு, அங்கே அந்த காட்டு கட்டு, எங்களுக்கு சுடுகாடு கட்டு என்று அழைத்து வரக்கூடிய காலனியை விரட்டிய காலம் போய் காலனி ஆட்சிய முறையை மறுபடி அழைத்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இதிலெல்லாம் தீர்வு காண வேண்டும். இதற்கெல்லாம் ஒரு மாற்று காண வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை, கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஐயா RNK அவர்களுடைய அந்த பண்பும் ஆற்றலும் வரலாறும் நமக்கு பயன்படும். அவர் வந்த வழி என்பது வாழையடி வாழையாக வீர மரபோடு வந்த நெல்லை சீமை. அந்த காலத்திலே ஒரு வஉசி, இந்த காலத்திலே ஒரு RNK என்று சொல்லக்கூடியவர். அந்த காலத்திலே அந்த மண்டலத்திலே ஒரு பாரதி. அதை போலவே படித்தவர் தான். படைப்பிலக்கியம் படைக்கவில்லை தவிர கவிதையாக இருக்கட்டும், சிறுகதையாக இருக்கட்டும், நாவலாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் படித்து அந்த நூலாசிரியர்களோடு பேசி பாராட்டி விமர்சித்து பழகக்கூடிய பண்பாளர் RNK அவர்கள். கண்ணகி சிலை ஒரு அம்மையார் ஆட்சியிலே இடித்து தகர்க்கப்பட்டது. அதை ஒட்டி கண்ணகி சிலையும் கலை இலக்கிய பார்வையும் என்ற ஒரு நூலை நான் எழுதினேன். படித்துவிட்டு RNK எனக்கு தொலைபேசினார். அருமையான செய்தி, கலை எப்படி இருக்க வேண்டும் என்று கலையை பற்றி சிறப்பாக ஒரு நல்ல மார்க்சிய நோக்கிலும் எழுதியிருக்கிறீர்கள் என்று RNK அவர்கள் எனக்கு தொலைபேசினார். நாங்கள் நடத்தக்கூடிய மாத இதழ் தமிழர் கண்ணோட்டம். அந்த தமிழர் கண்ணோட்டம் என்ற இதழை அவர்களுக்கு தொடர்ந்து அனுப்பி கொண்டிருக்கிறோம். படித்துவிட்டு கருத்து இருந்தால் பாராட்டுவார், மாற்று கருத்து இருந்தால் அதையும் சொல்லுவார். அப்படி ஒரு மூத்த அகவையிலும் உயிரோட்டத்தோடு சமூகத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா RNK அவர்கள் இளையோருக்கு, இன்றைய இளையோருக்கு பின்பற்றத்தக்க ஒரு முன்னோடி என்ற முறையில் நாம் அவரிடமிருந்து இந்த மோசடி, ஊழல், பெரும் கொள்ளிவாணிக அரசியலில் இருந்து விடுபட்டு ஒரு லட்சிய அரசியலை, தமிழ்நாட்டுக்கேற்ற லட்சிய அரசியலை, லட்சிய வாழ்க்கையை, முன்மாதிரியான மனித வாழ்வுக்கு தேவையான கோட்பாட்டை, கொள்கையை, பண்பாட்டை எப்படி வடித்தெடுப்பது என்று சிந்திக்க வேண்டும், உறுதி எடுக்க வேண்டும். ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய இந்த 100ஆண்டு விழாவிலே இளைஞர்கள் ஒரு உறுதி எடுத்தால் நல்லது. நல்ல கருத்துக்களை சிந்திப்போர் அதை வெளிப்படுத்த தயங்கக்கூடாது. அடுத்தது, அந்த கருத்துக்கள் நிறைவேறுவதற்காக என்னாலான எதையும் செய்வேன், போராட்டமா செய்வேன், கருத்து பரப்பலா செய்வேன் என்று களத்திலே நிற்க வேண்டும். நல்ல கருத்துக்களை சிந்தித்துவிட்டு வெளியே சொல்ல தயங்குவது, முன்முயற்சி எடுக்க தயங்குவது கூடாது. அதற்காக பொறுப்பெடுக்க அச்சப்படுவது தீங்கு. முன்முயற்சி எடுக்க தயக்கம், பொறுப்பெடுக்க அச்சம், இந்த ரெண்டும் தான் தமிழினத்தை முடக்கி வைத்திருக்கிறது. கொள்ளைக்காரர்களுடைய வாழ்வியலாக, பண்பாடாக, அரசியலாக அதெல்லாம் அமலாகி கொண்டிருக்கிறது. நல்லவர்கள் எல்லாம் நமக்கெல்ல என்று ஒதுக்கிவிட்டால் நாடு நரகமாகி என்பார்கள். நல்லக்கண்ணையா அவர்களுடைய இந்த 100ஆண்டு விழாவிலே சரியாக நினைப்போம், நினைப்பதை வெளிப்படுத்துவோம், அதை செயல்படுத்த முடிந்த காரியங்களில் இறங்குவோம் என்ற உறுதி ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.